மாவட்டம் ராஜபாளையம் அருகே சோழபுரத்தில் இயங்கி வந்த வெங்கட்ராமன் நூற்பாலை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் திவாலாகிய நிலையில் அங்கு வேலை பார்த்த தொழிலாளர்களுக்கு இதுவரை பண பலன்கள் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி ஆலையை முற்றுகையிட்டு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தங்களுக்கு சேர வேண்டிய உரிய பண பலன்களை பெற்றுத்தர அரசும் மாவட்ட நிர்வாகமும் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பஞ்சாலை தொழிற்சங்க மாவட்ட பொதுச் செயலாளர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். என்பது திவாலாகிவிட்டது. வங்கி ஏல எடுக்கும்போது இந்த ஆலையை இயக்குவோம் என்று சொன்ன அந்த வங்கி நிர்வாகம் இப்போது தனியாருக்கு கான்ட்ராக்ட் விட்டு மிஷின்களை தனித்தனியாக கலத்தி இடங்களை பிளாட் போட்டு விற்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமையை உருவாக்கியிருக்கிறது. ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் வருடத்துக்கு அவர் வேலை பார்த்த நாட்களுக்கு 15 நாள் ஊதியம் நஷ்டஈடு பணிக்கொடை கொடுக்க வேண்டும், வருங்கால வைப்பு நிதி கொடுக்க வேண்டும் மற்றும் பண பயன்கள் எல்லாம் கொடுக்கணும். கேசில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இந்த வேலை பார்த்ததெல்லாம் சேர்த்தா இந்த கணக்கெல்லாம் கொடுக்கணும். சட்டப்படி நாங்கள் கேட்கறது. இந்த திவால் அதிகாரி என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இபிக்கு பணம் கட்டியிருக்காரு, அதே மற்றதுக்கெல்லாம் பணம் கட்டியிருக்காங்க. இந்த திவால் அதிகாரி உடனடியாக இந்த ஒரு தொழிலாளிக்கு மட்டும் கிராஜுவேட் கொடுத்துட்டு இந்த தொழிலாளிகளுக்கு பூரா பாவப்பட்ட தொழிலாளி ஆக்கி கொடுக்காம வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழிலாளிகளுக்கு கொடுக்கலைன்னா இந்த போராட்டம் என்பது இன்னும் விருதுநகர் மாவட்டத்தில் கூடிய தொழிலாளிகளை பூரா திரட்டி இந்த பஞ்சாலை தொழிலாளர்களுக்காக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை திரட்டி பல்வேறு கட்ட போராட்டத்தை நடத்துவதற்குண்டான ஏற்பாடு செய்திருக்கிறோம். உடனடியாக இந்த தொழிலாளி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை, வருங்கால வாய்ப்பு நிதி, பணப்பயன்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கல்லூரணியில் உள்ள தனியார் மண்டபத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழா மற்றும் தோழர் நல்லக்கண்ணு நூற்றாண்டு விழா மற்றும் திருச்சுழி நரிக்குடி ஒன்றிய நிதி அளிப்பு பேரவை கூட்டம் நடைபெற்றது. நரிக்குடி ஒன்றிய செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லிங்கம் கலந்து கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுக்கு ஆற்றிய பணிகள் குறித்தும் கட்சியின் வரலாறு குறித்தும் கட்சியில் தியாகம் செய்த மூத்த தலைவர்கள் குறித்தும் விளக்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் காஞ்சிராம் பிறந்தநாள் விழா, பகுஜன் சமாஜ் கட்சி கொடியேற்று விழா திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கட்சியின் மாநில துணைத் தலைவர் இளமான் சேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் புதிய அரசு சட்டக் கல்லூரி புதிதாக அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம், கொடியேற்று விழா, தேசிய தலைவர் மாநிலவர் காஞ்சிராம்ஜி அவர்களுடைய பிறந்த நாள் விழா இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. அண்ணன் டைனமிக் லீடர் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து இன்றைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்திலே முத்துப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அரசு கலைக்கல்லூரிக்கு தியாகி சிவராமன் பெயர் அவர்களை சூட்டுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கையாக வைக்கின்றோம். அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டத்திலே நமது முதலமைச்சர் பிறந்த ஊரிலே அரசு சட்டக்கல்லூரி இல்லை, அந்த சட்டக்கல்லூரிக்கு தொண்டு வீராசாமி அவர்களுடைய பெயரை வைத்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூர் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையங்களுக்கு மக்களுக்காக வாழ்ந்த தியாகிகளின் பெயர் சூட்ட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளரும் தமிழக கட்சியினர் மனு அளித்துள்ளனர். மறைந்த முன்னாள் நாகை பாராளுமன்ற உறுப்பினர் தியாகி எஸ்.ஜி. முருகையன், பண்ணை அடிமை முறைக்கு எதிராக போராடி உயிர் நீத்த களப்பால் குப்புசாமி மற்றும் ஏழை எளிய மக்களின் உரிமைக்காக களமாடிய சிவராமன் ஆகிய தியாகிகளின் பெயர்களை புதிய பேருந்து நிலையங்களுக்கு சூட்ட வேண்டி மனு அளித்தனர். திருவாரூரில் நாய்களை கொடூரமாக தாக்கிக் கொள்ளும் நபர்கள் குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாய்களை கொன்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நகர காவல் நிலையத்தில் விலங்குகள் நல ஆர்வலர்கள் புகார் அளித்துள்ளனர். திருச்சி கருமண்டபம் பகுதியில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் நோன்பாளர்களுக்கு தேவையான நோன்பு கஞ்சி, பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை நோன்பாளர்களுக்கு ரோபோ ஒன்று விநியோகம் செய்தது. திருச்சியை சேர்ந்த ஆஷிக் ரகுமான் தலைமையிலான ரோபோட்டிக் வடிவமைப்பாளர் குழுவினரால் உருவாக்கப்பட்ட இந்த நவீன ரோபோ இஸ்லாமிய நோன்பாளர்கள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. தஞ்சையில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் நடந்த இஃப்தார் நோன்பு நிகழ்வில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், பாஜகவின் நோக்கம் தமிழகத்தில் முதலில் அதிமுகவை அழிக்க வேண்டும் என்றும்
பிறகு திமுகவை அழிக்க வேண்டும் என்பதுதான் என்றும், ஆனால் திமுகவை அசைக்க முடியவில்லை என்றும், அதிமுக தலைமையிலான பலவீனத்தை பயன்படுத்தி அதை அழிக்க பாஜக நினைக்கிறது என விமர்சித்து பேசினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மாதாந்திர சாதாரண கூட்டம் நகரமன்ற கூட்டரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 4வது வார்டு கவுன்சிலர் செந்தில் தங்கள் பகுதியில் உள்ள நகராட்சி துவக்க பள்ளியின் 50வது ஆண்டு பொன்விழா அழைப்பிதழில் மாவட்ட கல்வித்துறை அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பெயர் இடம்பெறவில்லை என்றும், மேலும் கவுன்சிலரின் பெயருக்கு முன்பு இன்சியல் போடவில்லை என்று குற்றம் சாட்டிய நிலையில், இதனால் திமுக கவுன்சிலர் மற்றும் மாற்றுக் கட்சியை சார்ந்த கவுன்சிலர்கள் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ஆவத்திபாளையம் பகுதி அருகே மின்கம்பத்தில் பழுதை நீக்க ஏறிய மின்வாரிய ஊழியர் மின்சாரம் தாக்கி தீக்காயங்களுடன் மின்கம்பத்தில் தலைகீழாக தொங்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. அவரை சக ஊழியர்கள் பத்திரமாக மீட்டு மேல் சிகிச்சைக்காக ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சிங்களாந்தபுரம் ஊராட்சியில் பாதி ஆக்கிரமிப்பு பிரச்சனையில் சமரச பேச்சுவார்த்தை நடத்த சென்ற காவலர் கிராம மக்களை தரைக்குறைவாக பேசியதால் பொதுமக்கள் அவரை மன்னிப்பு கேட்க சொல்லி சிறைப்பிடித்தனர். மேலும் தவறு செய்த ஆண்டவன் என்பவர் குடும்பத்தினரை எச்சரிக்காமல் நியாயமான கோரிக்கைக்காக போராட்டம் கிராம மக்களை தரைக்குறைவாக பேசியதாக சிறைப்பிடித்த நிலையில் அங்கு வந்த பேலுக்குறிச்சி பெண் ஆய்வாளர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.